ஒன் டைம் வாங்கினா சொத்து மாதிரி கிடக்கும். இது ஒரு மாப்பு வாங்கினா எவ்வளோ கோடி ரூபாய் போட்டு கட்டினாலும் அந்த வீடு என்றைக்குமே புதுசாகவே இருக்கும். டியூரபிலிட்டிக்காக பாருங்கள், ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன். பத்த போகிறீங்களா? ஆமாம், பாருங்கள், ஃபயர் பண்ணாலும் பாஞ்சுக்கு டேமேஜோ ஊருக்காதுங்களா? அது ஒன்றுமே ஆகாது சார். டெய்லி யூஸ் பண்ணால் பாஞ்சோ லைஃப் 7 years வரை 5 years கேரண்டி. இந்த மேலே தூக்குனீங்கன்னா அதுவே புளிஞ்சிடும், கைட்டு போய் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தரையில் போட்டிங்கன்னா அப்படி கிரிப்பாக அப்படியே ஒட்டிக்கிறோம். எப்படிங்கண்ணா? அப்படி நின்னாலே போதும் சார், கால் உள்ள ஈரத்தில் அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிக்கலாம், அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அதே சும்மா வச்சாலே போதும், கிச்சனில் எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கபோர்டு, கார் கிளாஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வச்சாலே போதும். ஓகே, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த இழுத்தீங்கனாலே போதும், பால்லாம் தனியாக வந்துடும். என்னன்னா இங்கே பாருங்க, சும்மா கைட்டு தான் பிழையணும். ஓ, என்ன இருந்தாலும் அப்படி எடுத்து, எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் எடுத்து. சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு சின்னதாக அப்படியே கொடுத்துட்றாங்க. இங்கே எவ்வளோ சூடோட வச்சுனாலும் அடுப்புலேயே ஓட்டினாலும், அடுப்பு கிளாஸில் ஓட்டினாலும் ஒன்றாகாது. இன்க்ளூடில் அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேப்பில், அந்த மாதிரி ஃபால்லாம் நான் சொல்ல வேணால் லைவாகவே காமிக்கிறேன். எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதை காமிக்கிறேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க தான் வந்திருக்கோம். என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லிருங்க. என் பேர் பாலு சார். ஓகே, நம்ம கம்பெனி பேர் சொல்லிருங்க. நம்ம போனி அக்வா என்ற பேர் சார். அக்வா மாப்னு கிட்டத்தட்ட 22 வருஷமா ஓன் ப்ராடக்ட். நம்மளே தேய்ச்சி நம்மளே சேல் பண்ணிட்டு இருக்கோம். 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு? மாப்பு பண்ணிட்டு இருக்கோம் சார், மேட் பண்ணிட்டு இருக்கோம், கிச்சன் ஸ்பாஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், மினி மாப் பண்ணிட்டு இருக்கோம், வால் ஸ்டிக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாத்ரூம் பிரஷ் பண்ணிட்டு இருக்கோம், சிங்க் பிரஷ், கிச்சனுக்கு எல்லாமே ஐட்டம் ஃபுல்லாவே ஃபார்ம் அப்ளைன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு. உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வீடு என்னைக்குமே புதுசாவே இருக்கும். க்ளீனிங் பர்பஸ்க்கான எல்லாமே வச்சிருக்கீங்க, நல்லாவே வச்சிருக்கீங்க. சோ குவாலிட்டி எல்லாம் எப்படி, என்னென்ன மாதிரி? எல்லாமே தரமான குவாலிட்டி சார். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அத நம்ம வீடு என்னைக்குமே புதுசாவே இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வீடியோக்குள்ள போய் காமிக்கலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணனும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் எதை நான் காட்ட போறீங்க? மாப்பு தான் சார் பண்ண போறேன். இது நம்ம ஓன் ப்ராடக்ட் சார். 22 வருஷம் நம்மளே தயாரிச்சு, நீங்க சொந்தமா தயாரிச்சு, சொந்தமா 22 வருஷமா நம்மளே ஓன் ப்ராடக்ட் நம்மளே தயாரிச்சு நம்மளே செல் பண்றோம். சோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் சார். உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. அப்படிங்களா? மித்த மாப்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பீங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 304 உடையாது, துருப்பிடிக்காது. இது கூட நம்ம ஸ்டெயின்லெஸ் முதல்ல கூட இது குரோமியத்துல போட்டோம். இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே போட்டோம். ஓகே, இது பிளாஸ்டிக் இதெல்லாம் உடையாது, எல்லாமே ஃபைபர் சார். அது பிளாஸ்டிக் ஃபைபர், எல்லாமே காஸ்ட்லி மெட்டீரியல் சார். ஒன் டைம் வாங்கினா சொத்து மாதிரி கிடக்கும். இது ஒரு மாப்பு வாங்கினா எவ்வளவு கோடி ரூபாய் போட்டு கட்டினாலும் அந்த வீடு என்னைக்குமே புதுசாவே இருக்கும். கண்டிப்பா. நீங்க நூல் மாப்பரி மாசம் மாத்த தேவையில்ல. நான் சொல்ல வேணா லைவாவே காமிக்கிறேன். எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதை காமிக்கிறேன். பாருங்க, கல்லு மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி கல்லுமா இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கெட்டியா இருக்கு. கல்லுமா இருக்கா, தள்ள ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா பாருங்க, பாஞ்ச் நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆயிரும் பாருங்க, பாஞ்ச் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஓகே, 10 நிமிஷம் ஊற வச்சிரணும். ஆமா, 5 நிமிஷம் வச்சாலே போதும். ஓகே, பாருங்க, அளவுக்கு சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆயிரும். இத மேல தூக்குனீங்கன்னா அதுவே புளிஞ்சிரும், கைட்ட போய் தேவையில்லை. ஒரு ரெண்டு சைடு அப்படியே கப்ளிங் மாதிரி அப்படியே புளிஞ்சிரும், கைட்ட போய் தேவையில்லை. ஓகே, நீங்க ஸ்னூல் மாப், ப்ரீ மாப்லாம் சோப்பு தண்ணி ஒரு பக்கெட், நல்ல ஒரு பக்கெட் தூக்கிட்டு போகணும். அதை காய வைக்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒன்லி வீட்டில் உள்ள லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது. சின்ன குழந்தைலேருந்து வயசான ஜென்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்ண. பசங்களை ஈஸியா இன்ட்ரெஸ்டா தொடச்சிக்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட சாதாரண காமிக்க நல்லா இருக்கும். பாருங்க, சாதாரண மாப்லாம் தண்ணி அடிக்க பண்ணா ட்ராப்பா தண்ணி கீழே கொட்டும். ஆமா, பாருங்க, இது என்ன சேர்ப்பாலும் கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, கீழே கொட்டாது. இப்ப புளிஞ்சு காமி அப்படியே பாருங்க, அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. புளிஞ்சு பாருங்க, சும்மா அதுல எவ்வளவு வாட்டர் இருந்தா அப்படி கீழே கொட்டவே கொட்டாது. தண்ணி இருந்திருக்குதுங்க உள்ள. அப்படியே லைட்டா டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். பக்கெட் தூக்கிட்டு போக தேவையில்லை. தண்ணியுமே சேவ் ஆகாது, வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா. பக்கெட் தூக்கிட்டு போக தேவையில்லை. பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒளியேறும். சரிங்க. பின்னால்ட்டா தண்ணி, குப்பை, மண், டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். அப்படியே பின்னாடி எழுத்தோம்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது, எல்லாமே உறிஞ்சிடும். மண்ணே இப்படி அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த டஸ்ட்டும் அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். எடுத்து அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கை தண்ணி கீழே சொட்டு போடாது, கொட்டவே கொட்டாது. அது பாக்குறீங்க பாருங்க, ஃப்ளோர்ல எவ்வளவு கரை இருந்தாலும் இந்த மாதிரி போயிட்டு சும்மா நீங்க வச்சாலே போதும், சும்மா வச்சு தொடச்சாலே போதும். என்ன கரை இருந்தாலும் அந்த கரையை ஃபுல்லாவே எடுத்துரும். முன்னாடி தண்ணீங்கன்னா தண்ணி லைட்டா ரிலீஸ் ஆகும், பின்னாடி கரோட இருக்காது, அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீட் ஆயிடுச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்து தண்ணியில் டிக் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எல்லா கரையும் அப்படியே ஃபுல்லா வந்துருது. எல்லா கரையுமே அப்படியே வந்துடும். அதே போல நம்ம வீட்டுல குழந்தை வச்சிருப்போம். நம்ம டீ, காபி, ஜாஸ், சாம்பார் போயிட்டாங்க, டீ காப்பி கொட்டினால கூட நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது அப்படியே ஃபுல்லா எங்க வச்சு அந்த இடத்துல வச்சாலே போதும். பாருங்க, அந்த இடத்துல அப்படியே வச்சு விடுஞ்சிடும். பாருங்க, 2-3 வாட்டி கூட இழுக்கலீங்க, அப்படி வச்சாலே பண்ணிக்குதுங்க. சும்மா வச்சாலே போதும். ஓகே, என்ன கொட்டிருக்கோ அந்த பிசினஸ் நம்மளோட அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். பாருங்க, கீழே ஓட்ட அப்படியே கீழே கொட்டாது. பாருங்க, ஒரு சொட்டு கீழே வருதான்னு பாருங்க. பாருங்க, இப்ப புளியரம் பாருங்க, அந்த மில்க் மட்டும் தனியா வரும், பால் மட்டும் தனியா வரும். பாருங்க, வருதா, அந்த பால் மட்டும் தனியா வரும். அதே போல நீங்க வீடை பெருக்க தேவையில்லை, கூட்டத்தோட தேவையில்லை. ஆமா, என்னதான் பெருக்கினாலுமே இந்த மாதிரி கண்ணு தெரியாது, தூசி மண்ணெல்லாம் பெருக்கினாலும் போவே. ஆமாங்க, மைனூட் டஸ்ட் எல்லாம் நிறையவே இருக்கும், போவே போகாது. கண்டிப்பா கூட்டினாலும் அது பறந்துட்டு மறுபடியும் அங்கேயே தான் கிடக்கும்.
அதே போல் இந்த மாதிரி மாவு மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இந்த மாதிரி மாவுலாம் இருந்தாலும் மாவுலாம் அடி ஃபுல்லாக எடுத்துரும். கண்டிப்பாக சப்பாத்தி இதில் போடும்போது மாவு கொட்டுது இல்லை குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது கீழே சிந்தாதுங்க, சிந்தவே சிந்தா சார் காமிக்கிற பாருங்க அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். ஏன்னா மாப்புங்களா இல்லை வேக்கமாங்கண்ணா? மாப்பு தான் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்க எந்த ஒரு பிஸ்னஸ் இருக்காது, எந்த ஒரு மண் இருக்காது, மாவு இருக்காது. காமிக்கிற பாருங்களா, இது மண்ணு தனியாக மாவு தனியாகவே காமிக்கிறேன். எப்படி இருக்கிறோமோ அப்படியே வந்து கீழே கொட்டவே கொட்டாது. நீங்கள் பாக்கெட்டில் பாக்கெட் தூக்கிட்டு போகிறதுல எங்கே பாத்ரூம் பாக்கெட் இருக்கோ அங்கே கொண்டு போய் மாப்பை கொண்டு போய் ஒரு ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த ரிவரை இழுத்தாலே போதும். எல்லா ஆளுக்குமே அப்படியே ஃபுல்லாக போயிடும். அவ்வளோதாங்க, போயிடுச்சு. எந்த டஸ்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிருது உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. என்னென்ன டைல்ஸ்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம்? இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சனில் கபோர்டு இருக்கு, ஒட்டு டோர், சீலிங் ஃபேன், சிண்டெக்ஸ் டேங்க் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். டேங்க் மாதிரி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பிஞ்சு போயிடாதாங்கண்ணா? பிஞ்சு போகாது. ரஃப்பானதுல கத்தி வச்ச இடத்துல ஒன்று ஹீரபிள் டெக்கா பாருங்க ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆசிட், லைசால், டாமெக்ஸ், ஸ்கார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலுமே பாஞ்சுக்கு அந்த டேமேஜோ தேய்மானம் ஆகாது. ஹீரபிள் டெக்கா பாருங்க ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன். பத்த போறீங்களா? ஆமாம் பாருங்க, ஃபயர் பண்ணாலும் பாஞ்சுக்கு டேமேஜோ உருகாதுங்களா? அது ஒன்றுமே ஆகாது சார். டெய்லி யூஸ் பண்ணால் பாஞ்சோ லைஃப் 7 years 5 years கேரண்டி. இது செவர்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம், டேங் மோட க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க சொல்ல வேணும், லைவாகவே காமிக்கிறேன் பாருங்க. ஹைட் லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன் ஆயிரும், ரைட் ஒன்று லாக் ஆயிரும். இஞ்சி பைஞ்சா ஹைட்டை கூட்டிக்கலாம். பெட்டு கடியில், பீரோக்கல்ல, சோஃபாக்கல்ல, சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, சீலிங் ஃபேன் ஓட்டோட ஃபேன் ஓட்டோட ஃபுல்லாகவே தடுத்துரும். ஃபுல்லாகவே தடுத்துரும். ஓட்டோட ஃபுல்லாக தடுத்து அப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேனே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பர். அதே போல் பெயிண்டிங் வால்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரீபெயிண்ட் பண்ணுவாங்க. பசங்க வர கெஸ்ட்டோ ஆயில் வைக்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுன்னு பெயிண்ட் பண்ண முடியாது. ஆமாங்க, செவர்லாம் மேலே கஷ்டமாயிரும். இந்த மாதிரி இந்த மா போய் துடைக்கும் போது இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அழுக்கெல்லாமே அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். இது மட்டும் இந்த மாதிரி கபோர்டு போடுவாங்க. கிச்சன்ல பாத்தீங்கன்னா கபோர்ட்ல ஃபுல்லா எண்ணெய் ஃபுல்லா தெரிச்சிருக்கும். கண்டிப்பாங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் நீங்க ஈஸியா நின்னவாக்கு கீழ இருந்த நின்னவாக்குல ரெடிஸ்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க கீழ நின்னு எத்தனை அடிக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு? 5 அடி வரும் சார். 5 அடி லெஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதே போல கிச்சன்ல சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் லைன் போட்டுருப்பாங்க. துடைக்கும் போது ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயின்ல ஸ்டோர் ஆகும். ஆமா. அதுக்கு சென்டர்ல போய் நின்னு ஆமா நின்னுக்குறோம். அதுக்கு அந்த லைன் லைனா கொடுத்துருக்கோம். ஓ அப்படிங்களா? அந்த லைன் கொடுத்துருக்கோம். அப்படி துடைக்கும் போது ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் போய் அந்த கிச்சன்ல ஜாயின்ட்ல ஆயில் கர சால்ட் வாட்டர்லாம் அப்படியே எடுத்துரும். பளிச்சுனா நீட்டா எடுத்துரும். கண்டிப்பா அது போல ஃபுல்லா எடுத்துரும். நீட்டாவும் எந்த ஒரு கரையில எந்த ஒரு தரை இருக்காது, டஸ்ட் இருக்காது. கண்டிப்பா. அதே போல சிண்டெக்ஸ் டேங்க் க்ளீன் பண்ணிக்கலாம் சார். டேங்க் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்படும், லேபர் கிடைக்க மாட்டாங்க. உப்பு கூட எடுக்குமாங்கண்ணா? உப்பு சால்ட்லாம் எடுத்துரும். நீங்க உள்ள இறங்க தேவையில்லை. உங்க வீட்டுல ஒரு 10 வயசு பையன் போதும், மேல வாக்கில் எடுத்துக்கலாம். தண்ணியை திறந்து விட்டுருங்க. அதில் ஆசிட்டோ புளிச்சு மூலம் தெளிச்சுட்டு டேங்க் சைஸ் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். மேல வாக்கில் ரொட்டேட் பண்ணா அடியில் உள்ள பாசம், மைனோட்டஸ், சால்ட் வாட்டர், சக் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. கண்டிப்பா. ஒரு டிராப்ல கீழே அழகா எடுத்துக்கலாம் வெளியே. ஆமா, எடுத்து அப்படி ஈஸியா புழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சது. நீங்க அதே ஈஸியா புழிஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உப்பெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே வந்துரும். அதே போல குழந்தை வச்சிருக்கீங்க, யூரின் போயிட்டாங்க, பெரியவங்க தண்ணி கொட்டினா கூட ஒண்ணும் கவலை, அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். அவ்வளவுதான். லைட்டா நீங்க ஒரு விரல்ல இழுத்து நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே கஷ்டப்பட்டு அழுத்தி போய் தேய்க்கணும் இல்ல. குழந்தைங்கள்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே காம்பேக்டா இருக்கும். அவங்க ரூம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். இது மெயின் உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. கண்டிப்பா. எஸ்எஸ்ங்காட்டி உங்களுக்கு துறையே பிடிக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே அலுமினியத்துல கொடுப்பாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. இது பிரைஸ் எவ்வளவுங்கண்ணா வருது? சார் 999 ரூபா சார். 999 ரூபா. இதுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க? வாரண்டி கொடுக்குறோம் சார். 5 years வாரண்டி கொடுக்குறோம். அது போக இங்க நம்ம கம்பெனி சார்பாக வாங்கும்போது நம்ம 22 வருஷம் ஆச்சு சார். நான் 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபாய்க்கு கொடுக்கும் சார். 799 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமா, 5 years வாரண்டியோட கொடுக்கும் சார். 5 வருஷம் வாரண்டியோடவே கொடுத்துறீங்க. ஓகேங்கண்ணா. எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாங்களா? எத்தனை பீஸ்லாம் பண்ணிக்கலாம் சார். நீங்க இங்க பண்ணீங்கனாலே இப்போ தமிழ்நாடுல 1 or 2 daysல உங்க அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே உள்ள நம்பருக்கு அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஜிபே ஆர் போன் பே பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொரியர் வந்துடும். எங்களால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது சார். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்றோம். கொரியர் எங்களால் வச்சு நடத்த முடியாது. உங்க பணத்துக்கும் பொருளுக்கும் 100% கேரண்டி. நீங்க பயப்படவே தேவையில்லை. உங்க பணத்துக்கும் கொரியர் அனுப்பும்போது கொரியர் உங்க வீட்டுக்கு ஷேப்பா வரும். இல்லை உடஞ்சி போச்சு இல்லையா எங்க பொறுப்பு, நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். கொரியரில் நீங்க உங்க வாங்குற ஒவ்வொரு கஸ்டமரும் வாங்கி யூஸ் பண்ணி 100 பேருக்கு ரெஃபர் பண்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். கண்டிப்பாக. நீங்க ஜிபே பண்ணிட்டோம் வருமானம் அந்த ஃபீல் பண்ணவே வேணாம். பக்காவா வந்துடும். நீங்க முக்கியம் இல்லை, உங்களுக்கு பின்னாடி இருக்க 100 கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பா. ஒருத்தருக்காக கொடுக்கணும்ட்டு இவங்க சொல்லல. நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி தான் ப்ராடக்ட். ஆனா இப்போ வந்து 200 ரூபா நீங்களே லெஸ் பண்ணிட்டீங்க. ஏதாவது நெகோஷியபிள் பண்ணி தர முடியுமான்னு நானே கேட்கலான்றது. நீங்களே 200 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேற ஏதாவது பண்ண முடியுமா சார்? நிறைய அமௌண்ட் நிறைய கொடுத்தாச்சு. சரி பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாக இருக்கிறோம். பாருங்க இல்லையா, இந்த மாப்பை வந்து
799க்கு 799 ரூபாய்க்கு மாப்பு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர் சொல்லி வரவங்களுக்கு, உங்க சேனல் சொல்லி வரவங்களுக்கு ஒவ்வொரு மாப்போட பாஞ்ச் மார்க்கெட்ல 300 ரூபா சார். 300 ரூபா. ஆமா, அது ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் சார். ஓகே, சரிங்களா? ஏன்னா யூஸ் பண்ணி அவங்க உங்களையும் மறக்கூடாது, எங்களையும் மறக்கூடாது. பின்னால இருக்கவங்களையும் அதையும் நம்ம கம்பெனிக்கு அனுப்பணும். அதுக்காக ஒரு மாப்போட பாஞ்ச் 300 ரூபா ஃப்ரீயாவே கொடுக்கும். ஓகேங்கண்ணா. இந்த ஒரு ஸ்பான்ச் எத்தனை நாளைக்குண்ணா வரும்? மினிமம் 3 to 5 இயர்ஸ் வரும். 3 to 5 இயர்ஸ் வரும். அது போக உங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பான்ச் ஒன்று கொடுத்துறாங்க. 300 ரூபா ஒர்த் வருங்க. இதுலயே ஆல்ரெடி 200. இது எதுக்காக கொடுக்குறோம்னா தரைக்கு ஒரு பாய்ச்சிக்கலாம், இல்லை பாத்ரூம் போட்டுட்டு போடலாம், இல்லை டேங்க் தனியாக க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். கழட்டி போட்டுக்கலாம். ஸ்க்ரூ தான் கழட்டுறலாம் ரொம்ப ஈஸி தான். இங்கே 2 ஸ்க்ரூ, இங்க 2 ஸ்க்ரூ கழட்டினா பாயிண்ட் தனியாக வந்துடும். அந்த ஸ்பான்ச் கீழே 4 ஹோல்ஸ் இருக்கு, அப்படியே கழட்டி நீங்களே மாட்டிக்கலாம். ஓகே, இந்த பீடிங்ல வந்து ஹோல் த்ரெட் பண்ணிருக்காங்க. இது அப்படியே நீங்களே மாட்டிக்கலாம். வீட்ல உள்ள லேடிஸே க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்த போது நீங்களே மாத்திக்கலாம். நீங்க 2 ஸ்பான்ச்சா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. இப்போ மறுபடியும் ஃபியூச்சர்ல வந்து எங்களுக்கு 2 ஸ்பான்ச்சுமே முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மட்டும் நல்லா இருக்குது, எங்களுக்கு ஸ்பான்ச் மட்டும் நம்மளோட மேனுஃபேக்சர் தான் சார். எப்போனாலும் கேளுங்க. 5 வருஷமா 10 வருஷமா 22 வருஷமா இருக்கும். இன்னும் நாங்கள் 100 வருஷம் தொடரும். கண்டிப்பா. சரிங்களா? உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சர்வீஸ் தான் எங்களுக்கு ஆதரவு தான் முக்கியம். கண்டிப்பா. நான் ஆர்டர் பண்ணா ஸ்பேர்ஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஸ்பான்ச் வேணாலும் கொடுத்துருவாங்க. அதை மாற்ற வீடியோ கூட கொடுத்துருவோம். கண்டிப்பாங்கண்ணா. அடுத்து ஏதாவது ஒரு ஃபால்ட்னு காமிச்சானா போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. எங்கேயும் வரவேணாம், உங்க வீட்டில் இருந்த மாணிக்கே போட்டோ எடுத்து அனுப்பினாலே போதும். என்ன பார்ட்ஸ் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை உங்களுக்கு அனுப்பிடுவோம். எப்படி ஈஸி தான். அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். கண்டிப்பா டெமோ வீடியோவுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஆமா. நான் வேற ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா? நம்ம அடுத்து மேட் பண்றோம் சார். இது மேட் முக்கியமானது சார். மேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண மேட்ல 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. லைஃபும் வராது. கண்டிப்பா. இது ஒரு நாள் யூஸ் பண்ணா 3 நாள் வெயில்ல காய வைக்கணும். அப்படின்னு பாத்ரூம்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்து தோட்ட மாட்டாங்க. நிறைய பேர் வலிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டி ஸ்லிப் மேட் சார். இது பாத்தீங்கன்னா தரையில போட்டீங்கன்னா அடி கிரிப்பா அப்படியே ஒட்டிக்கிறோம். எப்படிங்கண்ணா? அப்படியே தரைய சிமெண்டோ மொசையும் அப்படியே ஒட்டிக்கிறோம். கிரீப்பா ஒட்டிக்கிறோம். என்னதான் தள்ளினாலும் தள்ள முடியாது சார். போகாதுங்களா? போவே போகாது. தள்ளி பாருங்க, போவே போகாது. அது போக பார்த்தீங்கன்னா கால் உள்ள ஈரம் நின்னாலே போதும் சார். கால் உள்ள ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அதே போல என்ட்ரன்ஸ்ல போட்டீங்கன்னா ஃபைன் டஸ்ட்லாம் உங்களுக்கு வந்துடும் சார். இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. 250 தான் சார். வெறும் 250 ரூபாய்க்கு ஒரு மேட் 3 வருஷத்துக்கு வரும். நீங்க கடையில கிடைக்கிற மாதிரி இதுல கிடைக்கிற மாதிரி 150 கிராம் தான் ஒரு கடையில கிடைக்கிற சைனா மேக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பார்த்தீங்கன்னா 450 கிராம் வரும். வெயிட் பார்த்தே வாங்கிக்கலாம். எவ்வளவு கனமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் தண்ணி உரியும். கண்டிப்பாங்க. நீங்க 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு மேட் கிடைக்கும். அதை வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 150 கிராம் தான் வரும். கண்டிப்பா. அதாவது தண்ணி உரியாது. நம்ம 3.5 ml தண்ணி ஊத்தியே பாத்திரலாம். தண்ணியை ஊற்றியே காமிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியே பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லப்பர் மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு தரையில் கிரிப்பாக இருக்கும். ஸோ மேலே ஸ்பான்ச் இருக்குங்காட்டி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஒயிட்டில் காமிக்கும் பாருங்க. ஒயிட்டில் நல்லா இதுலேயே காமிக்கிறேன். தண்ணி ஊற்றுனா நல்லா அழகாக தெரியும். ஓகே, ஒயிட்லேயே காட்டுறாருன்னு. ஓகே, ஊற்றுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா அண்ணன் ஊற்றிட்டாரு. பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகி அப்படியே இதாக ட்ரை ஆயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே அது கீழேயும் எந்த ஒரு ஈரம் இருக்காது. கீழே வராது இல்லைங்களா? ஆமா. இதுலயே வந்து ஒரு டயரோட மெட்டீரியல் யூஸ் பண்ணாட்டி ரப்பர் மெட்டீரியல். இத பாருங்க, இதுலயே ஊத்துற அந்த மேட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழ தண்ணி ஃபுல்லா அழகா வந்துருமே. பாருங்க, ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா இங்க கண்டிப்பா இங்க கீழ தண்ணி நிக்குது. இதுல நிக்காது பாருங்க, அப்படியே ட்ரை ஆயிடும். ஓகேங்கண்ணா. இது வெறும் 250 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. 250 ரூபாய். கலர் நிறைய இருக்கு. கலர் சாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேனா டெலிவரி எல்லாம் எப்படிங்கண்ணா? சார்ஜஸ்ங்களா இல்ல கொரியர் பேக்கிங் சார்ஜ் மட்டும் வாங்குறோம் சார். கொரியர் ஃப்ரீ தான் சார். இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா 30 ரூபீஸ் பண்றோம் சார். ஓ ஓகே, 30 ரூபீஸ் தானா? ஆமா, 30 ரூபீஸ் தான் பேக்கிங் சார்ஜ் தமிழ்நாடுக்குள்ள. ஓகே ஓகேங்கண்ணா. ஆனா இந்தியா ஃபுல்லா வாங்கிக்கலாம். இந்தியா ஃபுல்லா வாங்கிக்கலாம் சார். இந்தியா ஃபுல்லா அந்த ஸ்டேட் வாரியா என்ன எது ஏதோ அது பேக்கிங் சார்ஜ். கண்டிப்பாங்கண்ணா. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன் பாஞ்ச் வச்சிருக்கோம் சார். ஓகேங்கண்ணா. மினி மாப் வச்சிருக்கோம். மினி மாப் இருக்கு. ஆமா. ஓகே, பெரிய மாப் பாத்தீங்க. அடுத்து மினி மாப் வச்சிருக்காங்க. இந்த மாப் பாத்தீங்கன்னா சரிங்க பாருங்களேன், இந்த மாதிரி கிச்சன்ல இருக்கு இல்லையா? ஆமாங்கண்ணா. தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். அதை சும்மா வச்சாலே போதும். கிச்சன்ல எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபுல்லா உறைஞ்சிரும். கண்டிப்பா. அதே போல இந்த மாதிரி கபோர்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கபோர்டு, கார் கிளாஸ்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். இங்க எடுக்கலாம் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 360 டிகிரில ரொட்டேட் ஆகும். அப்படிங்களா? இந்த கேப்ல எல்லாம் மூலையில அப்படி ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மித்தெல்லாம் தொடங்க முடியாது. எங்கிட்டனாலும் திரும்பிக்கிறோம். அதுவே திரும்பிக்கிறோம். அட்ஜஸ்டபிள் தான். அப்படியே 360 டிகிரில கண்டிப்பா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொட்டது, இந்த மாதிரி பால் கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். இந்த மாதிரி பால் கொட்டினா தண்ணி கொட்டினாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். ஓ, இங்கே பாருங்க, பால் ஊற்றி இழுக்கிறாங்க, அதுவுமே வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே பாருங்க, வச்சாலே போதும். ஓகே, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கிச்சன் மேடையாக அப்படியே உடனே ட்ரை ஆயிரும். எண்ணெய் மட்டும் எண்ணெயே இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். இப்போ பாருங்கள், ஒரு சொட்டுது இல்லைங்க, அப்படியே எடுத்துருச்சு. அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எவ்வளோ இதுனாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அதை பிழிஞ்சு காமிக்கிற மாதிரி கைட்டெல்லாம் பிழிய தேவையில்லை. பாருங்க, இந்த இழுத்தீங்கனாலே இப்போ அந்த பால்லாம் தனியாக வந்துடும்.
என்னன்னா இங்க பாருங்க இதை இழுத்தா மட்டும் போதுங்க பாருங்க தனியா உள்ள வந்துருது ஓகே என்ன பால் கொட்டணுமோ அந்த பால் அப்படியே இருக்கும் ஒரு பாலோட தர குடிக்கிறது அவ்வளவுதான் இது குடிக்காது கண்டிப்பா அப்படியே புரிஞ்சுக்கலாம் தண்ணியோ எண்ணெயோ குடிச்சிக்கலாம் மாதிரி கிளாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல வரும் 270 சார் 270 ரூபா சார் 270 ரூபாய்க்கு கொடுத்து பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா நம்ம மாத்திக்கலாம் பாஞ்சு வேணும் நம்மகிட்ட மாத்திக்கலாம் நம்ம ப்ராடக்ட் தான் நம்ம ஓகே ஓகே நீங்களே ஆர்டர் பண்ணா கொடுத்துருவீங்க அடுத்த ப்ராடக்ட்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் பஞ்ச் ஓகே இது பார்த்தீங்கன்னா மேஜிக் பஞ்சுமாங்க இது மேஜிக் பஞ்சுனா பார்த்தீங்கன்னா தண்ணியை பாருங்க காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ தண்ணி உறிஞ்சிருக்கு மட்டும் பாருங்க சும்மா பைப்பில் தான் காமிச்சிருக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா அதுவே பாருங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் தண்ணி அப்படியே உறிஞ்சு கீழே கொட்டாது பாருங்க இவ்வளோ வாட்டர் அப்படியே உறிஞ்சிருக்கு ஓ இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி பாருங்க சேம் அந்த மாப்பிள உறிஞ்சு நிற்கிற மாதிரி இதுலேயும் நிற்கிது இல்லைங்களா அதே போல இந்த மாதிரி கிச்சன் மேடை எல்லாம் அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா சூடோட எவ்வளோ கொதிக்க டீயை கொட்டுது காப்பி கொட்டுது குழந்தை ஈர்ந்து போயிட்டாங்க அந்த மாதிரி பாலே கொட்டினாலும் மண்ணு கொட்டினாலும் பாருங்க அதுவே ஃபுல்லாக எடுத்துரும் அப்படி வச்சாலே போதும் ஓகே இது பார்த்தீங்கன்னா சும்மா கைட்டில் தான் பிழையணும் ஓ என்ன இருந்தாலும் அப்படி எடுத்து எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் எடுத்து சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு சின்னதா அப்படியே கொடுத்துறாங்க இது வந்து அப்படியே எடுத்து ஈஸியா கைட்ட ஓகே இது என்னென்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணலாம் கார் பைக் கிளாஸ் ஸ்டோர் டைனிங் டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இது 100 ரூபாய் வரும் சார் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இது ஃபயர் ப்ரூஃப் ஆகுனா ஃபயர் ப்ரூஃப் தான் ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது ஆசிட் பண்ணாலும் ஒண்ணாகாது அடுப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புலயே வச்சாலே போதும் அடுப்புலயே வச்சாலும் ஒண்ணாகாது கொதிக்க நீங்க அடுப்புல இருக்கும்போது அது இருந்தாலும் அப்படியே எடுத்துரும் கண்டிப்பா வெறும் 100 ரூபாய் வருது கலர் சைஸ் நிறைய வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த கலர்ஸ் இருக்குது நீங்க வாங்கிக்கலாம் ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க அது பாத்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் சார் வால் ஸ்டிக்கர்ல கிச்சன்ல பாத்தீங்கன்னா சமைக்கும் போது எண்ணெய்லாம் தெரிக்கும் டைனிங் டேப்லாம் பழசா இருந்தா புதுசா ஆக்கிடலாம் பூஜை செல்ஃப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது என்னன்னா மித்ததுதான் இது அலுமினியம் ஸ்டிக்கர் பேப்பர் வரனால இது வந்து இதுல ஒரு என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா பாத்தீங்கன்னா செவத்துல ஒட்டிட்டீங்கன்னா மித்த பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் வரும் ஆமா இல்ல பாருங்க அந்த பெயிண்டிங் வராது அந்த இது கரையும் இருக்காது அந்த பசையும் இதுல ஒட்டாது ஓ அப்படிங்களா எந்த இதுலயுமே இந்த ஸ்டிக்ல இருக்காது பாத்தீங்கன்னா அலுமினியம் பெயிண்டிங் இது வந்து நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம பிராண்டட் தான் ஓ ஸ்டிக்கரே வந்து அலுமினியத்துல வந்துரும் அப்படின்றப்ப அப்படியே போய் நீட்டா போய் ஒட்டிக்கலாம் மறுபடியும் எடுத்துட்டு நீ அப்படியே ஃபுல்லா ஒட்டிக்கலாம் சூப்பர் எங்க வேணாலும் எடுத்து ஒட்டிக்கலாம் போல அப்படின்றா எத்தனை வாட்டி ப்ரோ இது எடுத்து ஒட்டலாம் 3 டைம் 4 டைம் ஒட்டிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஆசிட் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் ப்ரூஃப் பாருங்க இதுக்குமா இது பாருங்க ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் ஓகே நீங்க எவ்வளவு சூடோட வச்சாலும் அடுப்புலயே ஒட்டினாலும் அடுப்பு கிளாஸ்ல ஒட்டினாலும் ஒண்ணாகாது ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைவாவே அண்ணா ஃபயர் பண்றாரு ஒண்ணுமே ஆகல ஓகே இல்ல ஆயில் பட்டாலும் ஆயில் வச்சு சும்மா ஏதோ வச்சு தொடச்சாலே போதும் கிச்சன் என்னைக்குமே புதுசாவே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கலர்ஸ்லாம் 2 மீட்டர் 3 மீட்டர் 5 மீட்டர் இதான் கிடைக்கும் 2 மீட்டர் பாத்தீங்கன்னா 190 வரும் சரிங்க 190 ரூபாய் இதே 3 மீட்டர் எடுத்தீங்கன்னா 249 இதே 5 மீட்டர் எடுத்தீங்கன்னா 449 ஓகே ஓகே உங்களுக்கு இது எல்லா பக்கமே அனுப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இதோட அனுப்பி ஓகே கலர் சார்ட் நிறைய வச்சிருக்கீங்க நிறைய இது பாத்தீங்கன்னா டாய்லெட் பிரஷ் டாய்லெட்ல வெஸ்டர்ன் டைப்ல ரிங்ஸ் இருக்கு இல்லையா ஆமா ரிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வளைவு எல்லாம் தேய்க்க முடியாது இது பாத்தீங்கன்னா சிலிக்கான் பிரஷ் நல்லா ரேக்கா நல்லா இருக்கும் ஓகே நீங்க லிக்விடோ என்ன லிக்விடோ அதுலயே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி தேய்க்கும் போது அந்த ரிங் உள்ள அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேப்ல அந்த மாதிரி ஃபால்ல எல்லாம் இந்த மாதிரி ரிங்ல எல்லாம் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கோப்பையெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் வளைஞ்சு எல்லா பக்கம் ப்ளஷ் ஃபுல்லா போகும் ஓகே அந்த மாதிரி விளிம்புல இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்களா உடையோட சிலிக்கான் பிரஷ் ஆசிட்டே போடலாம் ஒன்றும் ஆகாது இது பார்த்தீங்கன்னா உள்ள கவர் ரிங்க் சிங் வாஷ் பர்சன்ட் ரிங்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அது 100 ரூபாய் தான் வரும் சார் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க தான் வரும் நல்லா லைஃப் வரும் ஓகே இதுல கலர்ஸ் இருக்கு சார் கிரீன் ஒயிட் 3 கலர் இருக்கு சார் ஓகே கிரீன் ஒயிட் ப்ளூ கலர்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன फ्रेंड्स எல்லாமே வீடியோ பாத்தீங்களா எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியாவே வச்சிருக்காங்க சோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்களும் பை பண்றப்பல இருந்தா எப்படி பை பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கலாம் வாங்க சார் சொல்லிருங்க சார் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா மதுரை தான் சார் மதுரையில பாத்தீங்கன்னா அவனியபுரம் பைபாஸ்ல ஏர்போர்ட் ரோட் இருக்கு சார் ஏர்போர்ட்ல டிமார்ட் இருக்கு சார் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல கிளாட்வே கிரீன் ட்ரீட் இருக்கும் அதுக்கு வந்து அக்வா மாப்னு கம்பெனின்னு கேட்டாலே எல்லாமே சொல்லுவாங்க 17,000 போட்டிருப்போம் 17,000 இருக்கு சார் நேரம் வந்தாலும் வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்க தமிழ்நாடுனா எங்க இருந்தாலும் சரி கீழே உள்ள நம்பருக்கு உங்க அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணி ஜிபே ஆர் போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல தரணும் உங்க வீட்டுக்கு 1 or 2 டேஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துடும் சார் தமிழ்நாடுலாம் 1 or 2 டேஸ் மெயினா சிட்டியா இருந்தா ஒரே நாள் வந்துடும் அதிகபட்சம் 2 நாள் இதே அதர் ஸ்டேட்னா பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்றோம் அதர் ஸ்டேட்டுக்கு 3 டேஸ்ல வந்துடும் சார் ஓகே சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் சார் பேக்கிங் சார்ஜ் கொரியர் ஃப்ரீ தான் பேக்கிங் சார்ஜ் மட்டும் வரும் சார் அது வெறும் 30 தமிழ்நாட்டுக்கு வந்து 30 rupees வரும் சார் வெறும் 30 அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஸ்டேட்டை பொறுத்து சார் இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன இருக்கோ அது மாதிரி வரும் சார் ஓகே ப்ரோ வாரண்டி எல்லாம் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துடும் சார் கரெக்டாக வந்துடும் நீங்கள் சப்போஸ் கொரியரில் அனுப்பும்போது ஏதாவது டேமேஜ் நாங்களே மாற்றி விடுவோம் உங்கள் பணத்தை பற்றி ஜிபே பண்ணால் வருமானம் நிற்கவே வேணாம் 100% பக்காவாக வரும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 100 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் 22 இயர்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் பொருள் எல்லாருக்கும் ரீச் ஆகும் அதான் கான்செப்ட் உங்கள் பணம் முக்கியம் கிடையாது சரிங்களா நீங்களும் பை பண்ணுறப்பல இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கங்க டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் மேப் லொகேஷன் கொண்டுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வெளியூரில் இருக்கீங்க ஆன்லைனில் பை பண்ணுறப்பல இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க ஸோ இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிருங்கண்ணா பாய்